சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிற மாநிலமாக இன்றைக்கி தமிழகம் இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காவலர் குடியிருப்புகளே போய் வெட்டுறாங்க, கோவிலுக்குள்ளே போய் வெட்டுறாங்க, பள்ளிக்கூடத்தில் வச்சு வெட்டுறாங்க. இந்த மாதிரி கொலை முயற்சி சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் தினசரி நடப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மக்களுக்கு ரொம்ப பெரிய வேதனையை கொடுக்குது. திமுக ஆட்சினாலே படுகொலை சம்பவங்கள், கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா கடத்தல், அராஜகம், வன்முறை என்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு. இது மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ எங்களுடைய நெசவாளர் பிரிவு இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மணிகண்டன் காமராஜர் திருமங்கலத்தில் குடியிருக்கிறார். அவர் சொந்த வீட்டில் குடியிருக்கிறார். பக்கத்தில் இருக்க ஒரு 2 கிரவுண்டு இடம் கவர்மெண்ட் இடம். அந்த இடத்தை எப்படியாவது ஒரு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு இவர் ஆசைப்படுறார். ஒரு பொதுமக்களுக்கான பார்க்கோ, பூங்காவோ, பிள்ளைங்களுக்கு ஒரு விளையாட்டு திடலோ. ஆனால் திமுகவை சேர்ந்தவங்க எப்படியாவது அந்த இடத்த ஆட்டையை போடணும்னு தொடர்ந்து பல்வேறு இடையூறுகளை இவர் ஒருத்தர் தான் அங்கிருந்து குறிப்பிட்ட வருவாய்த்துறைக்கு தகவல் தர்றாரு அப்படிங்கிறதுனால இவர் மேல மிகுந்த கோபத்தில் பல முறை இடையூறு செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 6 முறை அவரை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி 6 வட்டம் சிஎஸ்ஆர் வாங்கியிருக்காரு. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் போலீஸ் இதில் போதுமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு அந்த சகோதரி சொல்லும்போது நமக்கே கண்கள் கலங்குகிறது. கொஞ்சம் தாமதமாக இருந்தால் கூட அவங்க கேட்டுக்குள்ளே இவரை பிடிச்சி இழுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள. இல்லாட்டி இன்னைக்கு மணிகண்டனுக்கு நம்ம கடைசி இறுதி மரியாதை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திமுகவினுடைய அராஜகம், திமுகவினுடைய அந்த பகுதியினுடைய நிர்வாகி ஆறுமுகம், வட்டத்தலைவர் லோக்ராஜ், லோக் பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி இவனை மிரட்டி பணிய வச்சோம்னா அந்த பகுதியில் இருக்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையில் 9 மணிக்கு வீட்டில் பூஜை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து வெட்டியிருக்காரு. முன்னாடி வயிற்றுல, காரில், கையில் ஹெல்மெட்டு போட்டு துரிய வேற கட்டியிருக்காங்க, முகம் தெரியக்கூடாது. இவர் ஹெல்மெட்டை பிடிக்க அடித்தோன்னா அப்படியே ஓடிருக்கான் இன்னொருத்தரும். இது எவ்வளோ பெரிய அராஜகம். இதுக்கு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. என்ன நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்காம்பாங்க. கேட்டேன், கைது பண்ணால் அவன் மேலே என்ன நடவடிக்கை? 4 நாள் கழிச்சு ஜாலியாக டாட்டா காமிச்சு ஜாமீனில் வர்றதுக்கு அவங்க உடனே துணை போவாங்க. தகுந்த பிரிவுகளில் வழக்கு போடுவாங்களான்னு தெரியாது. அதிகபட்ச தண்டனை உங்களுக்கு கிடைக்க செய்வாங்களான்னு தெரியாது. இது மிகப்பெரிய அராஜகம். திமுக தலைவர் 1000 பேசுறார். இன்னைக்கு கூட தூய்மை பணியாளர்கள் இலவச உணவு வழங்குறத ஒரு பெரிய கதை பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்படி திமுகவினர் அராஜகம், ரவுடித்தனம் பண்றத வேடிக்கை பார்க்குறீங்களே ஏன்? அஜித்குமார் வழக்கில் இருந்து பல கொலை வழக்குகளுக்கு இன்னும் என்ன தீர்ப்புனே தெரியல. இன்னைக்கு மணிகண்டனுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும். அந்த 2 பேரையும் கைது பண்ணவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். அந்த 2 கிரவுண்டை ஏன் சும்மா போட்டு வச்சிருக்கீங்க கவர்மெண்ட்? நீங்க அதை புறம்போக்க போட்டு வச்சிருக்கிறதுனால உங்க கட்சிக்காரங்க அதை போய் ஆக்கிரமிப்பு பண்ற அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரனை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. அதை உடனே ஒரு விளையாட்டு திடலா, ஒரு குழந்தைகளுக்கான விளையாட்டு திடலா உருவாக்குறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? தொல்காப்பியர் பூங்கா போய் பண்றீங்க. 2 கிரவுண்டு புறம்போக்க இருக்கு. அதை ஒரு சமூக கூடம் கட்டலாம், அல்லது ஒரு குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் கட்டலாம், அல்லது ஒரு பார்க் கட்டலாம். அதை விட்டு வச்சு திருப்பி அந்த திமுகவினர் கைப்பற்ற வரைக்கும் நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க. யாராவது அதிகாரமா தட்டி கேட்டா அவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணுவீங்களா? மிகப்பெரிய அநியாயம், அராஜகம். இதுக்கு தகுதியான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். அந்த இடத்துல பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கான ஒரு இடமா, அந்த சுற்றுச்சூழலுக்கு உந்த இடமா அந்த இடத்த மாற்றணும். இல்லாட்டி இங்க மாவட்ட தலைவியில் தான் வந்திருக்காங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் வந்திருக்காங்க. இந்த சும்மா விடமாட்டோம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே நிச்சயமாக நாங்கள் திருமங்கலத்தில் நடத்துவோம். அவர் சொல்றாரு, ஆனால் உண்மை அப்படி இல்லையே. உண்மை நீங்கள் பாருங்க, தினசரி தினத்தந்தி பேப்பரையோ தினமலர் பேப்பரையோ புரட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு ஒரு கொலை. 8228 கொலைகள் நடந்திருக்கு. பேப்பரில் பெரிய பட்டியல் போட்டாங்க. இது குடும்ப ரீதியாக கொலை, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில் கொலை, இது ஆணவ கொலை, இது காதல் கொலைன்னு போடுறீங்க. கொலை செய்கிறது ஒரு பொழுதுபாக்கா போச்சு. கொலை செய்கிறவன் பயப்படுறதே கிடையாது. எதை எடுத்தாலும் காலுக்கு கீழே சுட்டு பிடிச்சாங்கிறது மட்டும்தான் வந்துட்டு இருக்கு.
அவன் நேரில் சுட்டா கூட பரவாயில்ல, உண்மையிலே இவன் தான் கொலை செஞ்சான்னு ஒத்துக்கிட்ட பிறகு என்ன தாமதமாக்குது? ஏன் வழக்கு தாமதமாகுது? இன்னும் ஆம்ஸ்டா கொலையிலே சரியான தீர்ப்பு இல்லை, விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. சிபிஐக்கு போனா தமிழ்நாடு அரசு ஆம்ஸ்டா கொலையை உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சிபிஐ விசாரணைக்கு முன் வந்தா சிபிஐ விசாரணை வேண்டான்னு முதல்வர் அங்க போய் கேஸ் போடுறாரு. இதெல்லாம் என்ன அராஜகம்? ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்டாக்ல இந்த மற்ற சூழ்நிலை நினைச்சு பாருங்க. நீங்க யாருமே நீங்களே ஒரு எதிர்த்து ஒரு செய்தி போட்டீங்கன்னா உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்களா? இந்த சமூகம் எவ்வளவு சீர்கட்டு இருக்கு தமிழகங்கிறதுக்கு இன்னைக்கு எங்களுடைய மணிகண்டன் சம்பவமும் ஒரு உதாரணங்கள்னு தெரிவிச்சுக்கிறேன்.